உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு வடை செய்ய போகிறேன். சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 இன்ச்சு துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 இன்ச்சு துண்டு பொடிசாக நறுக்கி உளுந்து கடல் பருப்பு சேர்த்து அரைக்கிறப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி உளுந்தோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மசிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம கொஞ்சமாக தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சோம்பு இருந்தால் போதும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்குங்க. சூடாயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. கை நினச்சிக்கோங்க, லேசாக நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஓட்டை போடாமல் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போடுங்க. எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு பழகிற மாதிரி வரலனாக்கா இப்போ லேசாக தண்ணி தொட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணியாக இருக்கும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும். சரிங்களா? வடை பாதி பிறகு திருப்பி விட்டுக்குங்க லேசா. நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு வடையை எடுத்துடலாம். 1 பக்கம் திருப்பி விட்ருக்கேன். நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம உளுந்து பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து ஊற வச்ச பிறகு அரைக்கிறப்ப தண்ணி விடாமல் அரைக்கணும்.
அதுலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் கரெக்டான அளவு. நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அள்ளி போட்டு அரைக்கிறப்பவே அந்த அளவு தான் கரெக்டான அளவு. நம்ம இது தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது வடை. இப்போ கூட வெங்காயம் போடுறப்போ அந்த அந்த மாவுக்கும் வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. பாருங்க நல்ல செவந்து வருது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு வடை. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க நல்லா இருக்கு வடை. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலுமே சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் ரெசிபி.